எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கடைசி பகுதியை மறுபடி ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மோடு பேச விரும்புகிறார். வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் வலது கரத்தை உயர்த்தி வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எல்லாரும் சொல்லலாமா? உங்களுடைய இருதயத்தில் உங்கள் வலது கரத்தை வைத்து தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதை அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணும். பிரச்சனை வருதா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உலகம் உங்களை சபிக்கிறதா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் உங்களை அற்பமாக சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்குள் இருக்கிற ஆண்டவர் மிக பெரியவராக இருக்கிறார். இங்கே வாசித்த இந்த வசனத்தில் ஆகாயத்தில் உள்ள நாரை தன் வேலையை அறியும் காட்டு புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். அவைகள் பறக்கத்தக்க நாட்கள் அவைகளுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி வருத்தப்படுகிறார்? என்னுடைய ஜனங்களோ, ஸ்தோத்திரம், கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள். ஆண்டவர் என்ன நியாயம் செய்ய போறார்? என் வாழ்க்கையில் இதுவரை ஒண்ணுமே செய்யலை. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் நாம் இதைத்தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன நியாயத்தை பெரிதாக செய்து விட்டார். எனக்கு அவர் செய்தது ஒன்றும் சரியாக தெரியவில்லை. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ ஒன்றை செய்தார் என்று நாம் சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் வாழ்க்கையில் அனைத்தையும் சரியாய் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் எதை செய்தாலும் அது உங்கள் வாழ்க்கையில் சரியானதாக இருக்கும். எல்லாம் தன்னுடைய வேலையை தன்னுடைய நாட்களை அறிகிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தர் நியாயம் செய்யும் காலத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்யும் காலத்தை அவர்கள் அறியவில்லை. மோசே அவர்களை துரிதப்படுத்தி விடுதலைக்கு நேராக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறான். ஸ்தோத்திரம். விடுதலைக்கு நேராக அந்த கூட்டத்தை அவன் தயார்படுத்துகிறான். ஆனால் ஜனங்கள் சொன்னார்கள், நீ வந்து எங்களுக்கு பிரச்சனை அதிகமாக்கிட்ட மோசே, நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். விடுதலையின் காலத்தை அவர்கள் அறியவில்லை. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யும் நியாயத்தை, அந்த நாட்களை அவர்கள் அறியாமல் போனார்கள். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் செய்கிற காரியத்தை, நான் செய்ய போகிற காரியங்களை நீங்கள் அறிகிறீர்களா? ஆண்டவரே, நீர் எனக்காக செய்ய போகிற நியாயத்தை, அந்த காலத்தை அறிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. மொர்தெகாய் அவனுக்கு நியாயம் செய்யப்படும் காலம் வரைக்கும் அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் பொறுமையோடு காத்திருந்தான், அவசரப்படவில்லை. ஸ்தோத்திரம். அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்வதற்காக ராஜாவுக்கே தூக்கத்தை கெடுத்து, எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 1, 2, 3 வசனங்களை குறித்து கொண்டு வீட்டில் போய் வாசிங்க. அவனுக்கு நியாயம் செய்ய கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருந்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, எங்களுக்கு நியாயம் செய்ய
நீர் ஒரு காலத்தை குறித்திருக்கிறீர், அதுவரை நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நியாயம் செய்யாம இருப்பாரா? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவருடைய நேரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காட்ஸ் டைமிங், தேவனுடைய நேரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போய் சொன்னாங்க, இயேசுவே, திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, அற்புதம் செய்ய வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் தாய் அவரிடத்துல போய் சொல்றாங்க, திராட்சரசம் இல்லை. 4வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவருடைய நேரத்தை, அவர் அற்புதம் செய்யும் நேரம் அல்லது அவர் நியாயம் செய்யும் நேரத்தை அநேக நேரத்தில் நாம் அறியாமல் போகிறோம், அவசரப்பட்டு விடுகிறோம், அல்லது சோர்ந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் செய்கிற நேரத்திற்காய், நீர் நியாயம் செய்யும் வேலைக்காக நாங்கள் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த காத்திருக்கிற நேரம் நமக்கு தேவை விசுவாசம். நமக்கு தேவை விசுவாசம். நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவர் நியாயம் செய்வதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. விசுவாசம் இல்லை என்றால் உங்களால் காத்திருக்க முடியாது. கர்த்தர் ஏதோ செய்வேன்னு சொல்றாரு, என்ன செய்வார்னு தெரியல. ஆண்டவரிடத்தில், இயேசுவினிடத்தில் மரியாள் சொன்ன பிற்பாடு அவர்கள் அதை குறித்து கவலைப்பட்டதாக வேதம் சொல்லவில்லை. அவர் சொன்னவுடன், அவரிடத்தில் சொன்னவுடன் அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்தது. இயேசு எப்படியும் இந்த இடத்தில் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்க அவரிடத்துல சொல்லிட்டா போதும், தைரியமா கண்ணை மூடிட்டு இருக்கலாம். நிச்சயம் கர்த்தர் அவருடைய நேரத்தில் நியாயம் செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி, நியாயமும் நியாய தீர்ப்பும் செய்கிறவர். நியாயமும் நியாய தீர்ப்பும் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நியாயத்தை செய்கிறவர் மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பையும் செய்கிறவர் என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நியாயம் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய 2 விதமான முகம். ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் தம்முடைய ஜனங்களுக்கு நியாயம் செய்கிறார், இன்னொரு பக்கம் அவருடைய முகம் நியாய தீர்ப்பின் முகம். ஏனென்றால் அவர் வீற்றிருக்கிற சிங்காசனம், ஸ்தோத்திரம், நியாயத்தினாலும் நீதியினாலும் உண்டாக்கப்பட்ட சிங்காசனம். நியாயமும் நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி தவறி எதையும் ஒரு நாள் செய்ய மாட்டார். ஆமென். அரசர்களை பார்க்கிறோம், தலைவர்களை பார்க்கிறோம், நீதி தவறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த தேவன் ஒரு நாளும் நீதி தவறாதவர். அவர் எதை செய்தாலும் நியாயத்தின்படி தான் செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5, 6, 7, 11, 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த சம்பவம். தாவீது தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி அவன் தன்னோடு உள்ள ஒரு சிறு கூட்டத்தோடு அவன் நடந்து போகிறான். அப்சலோமின் நிமித்தம் தாவீதின் மனம் வேதனை அடைந்து வெறுங்காலோடு அந்த தாவீது உடைந்த உள்ளத்தோடு மலையுச்சி, ஸ்தோத்திரம், அப்படி நடந்து போகும்போது இந்த சிமேயு என்கிற சவுல் குடும்பத்தை சேர்ந்தவன் தாவீதினிடத்தில் வந்து தாவீதை தூசிக்கிறான். தாவீதையும் தாவீதோடு உள்ள ஊழியர்களையும்
அவன் கல்லறிகிறான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தை பாருங்க. சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், இவனுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் பலசாலிகள் இருந்தாங்க. நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனைய இவனால ஹேண்டில் பண்ண முடியல. நம்முடைய வாழ்க்கையில் மனித பலம், மனித ஒத்தாசைகள், ஆளுகைகள், திறமைகள், அநேகருடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு இருந்தாலும் சில பிரச்சனைகளை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. தாவீதை சுற்றிலும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பலசாலிகள் இருக்கிறாங்க. ஒரு சிமேயுவை ஸ்தோத்திரம் அவனை நிறுத்துவதற்கு, இந்த பிரச்சனையை நிரந்தரமா தீர்க்கிறதுக்கு இவனிடத்துல ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் தாவீதால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சில பிரச்சனைகளை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சில போராட்டங்களை நீங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அதை தொட்டாலே பிரச்சனை அதிகமாயிரும். ஸ்தோத்திரம். தாவீதால் இந்த இடத்தில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஸ்டாப் பண்ணலாம், சிமேயு காலி ஆயிடுவான். அவன் தான் தடுக்கிறான். நிறுத்துங்க, அவன் தூஷிக்கட்டும். 10ஆம் வசனத்தில் இருக்கு, செருயாவின் குமாரரே அபிசாய், இப்போ நான் ஒரு நிமிஷத்தில் அவனை பழி வாங்குறேன், அவன் தலையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது தாவீது ஸ்டாப் பண்றான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பிரச்சனைகளை ஆண்டவர் கரத்தில் கொடுக்க போறீங்களா, இல்லைன்னா நீங்க கையில் எடுக்க போறீங்களா? கர்த்தர் உங்களோட தீர்க்க தரிசனமா பேசுறார். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எந்த விதத்துல வந்தாலும் சரி, ஆண்டவர் கையில கொடுத்தா அவர் நியாயம் செய்ய உண்மையுள்ளவர். நீங்க கையில எடுத்தா ஆண்டவர் நியாயம் செய்ய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த மனப்பக்குவத்தை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். பலசாலிகள் இருக்கிறாங்க. இந்த வேத பகுதியை மறுபடி வாசித்தேன். ஆண்டவரே, இந்த இடத்துல ஒருவேளை நம்ம இருந்தா, நம்மளை சுத்திலும் இப்படி பலசாலிகள் இருக்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நம்ம சும்மா விடுவோமா? ஒருவேளை நம்ம தனியா இருந்தா கூட அவன் தலையை வாங்கியிருப்போம். எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு எல்லாரும் முன்னாலையும். இப்ப பெரிய பிரச்சனை என்னன்னா, இவனை தூஷிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் முன்னாலையும் தூஷிக்கிறான். தாவீதுக்கு கீழே பணிபுரிகிற அத்தனை பேர் முன்னாலையும் தாவீதை தூஷிக்கிறான். தாவீதுக்கு உதவியா இருக்கிறவங்க முன்னால தாவீதை தூஷிக்கிறான். ஆனால் தாவீது இந்த பிரச்சனையை அவன் கையில் எடுக்கல. எந்த பிரச்சனையை நீங்க கையில் எடுக்கிறீங்களோ அங்க கர்த்தர் நியாயம் செய்யாமல் போய் விடுவார். எந்த பிரச்சனையை கர்த்தர் கையில கொடுக்கிறீங்களோ அவர் நியாயம் செய்ய உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். விசுவாசித்தா மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஏனென்றால் அவருடைய சிங்காசனமே நியாயம் செய்கிற சிங்காசனம். எவ்வளவோ கடினமான வார்த்தைகள், இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனை தொலைந்து போங்கிறான். இப்படியெல்லாம் யாராவது நம்மளை பார்த்து சொன்னா நம்ம சும்மா விடுவோமா? ஏதாவது ஒரு உண்மை இருக்காப்பா, நீ இவ்வளவு பொய் சொல்றிய, அப்பட்டமான பொய்ய ஆணித்தரமா சொன்ன போதும் தாவீது அமைதியா இருந்தான். ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். நம்மோடு இருக்கிறவர்களும் பார்க்கிறார்கள். தாவீதோடு இருக்கிறவங்க பார்க்கிறாங்க. வித்தியாசமா இருக்கு. என்ன தாவீது அமைதியா இருக்கிறாரு, நம்மையும் அமைதிப்படுத்துகிறாரு. ஆனால் தாவீதோடு இருக்கிற ஆண்டவர் அந்த பிரச்சனையை தாவீது கையில் எடுக்காம கர்த்தர் கையில கொடுத்தனால இவனுக்கு முன்னால வெறுங்காலோடு நடந்து போன தாவீது மறுபடி சிமேயுக்கு முன்பாக கம்பீரத்தோடு வருகிறான் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். எவ்வளவு பிரச்சனை, என்ன எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, எவ்வளவோ இருட்டடிப்புகளை தாங்கி இருக்கிறீங்களே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய கரத்துல கொடுத்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் நியாயம் செய்து உங்க வாழ்க்கையில பெரிய கிரியைகளை ஆண்டவர் செய்வார். நல்ல விசுவாசத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தாவீது தன்னுடைய முதிர்ச்சி, அதை நம்ம பார்க்கிறோம். தாவீதினுடைய முதிர்ச்சி இதான் அவனுடைய ஒரு மெச்சூர்டான லைஃபை குறிக்கிறது. நம்ம முதிர்ச்சி பிரச்சனையில் தான் தெரியும். ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஸ்தோத்திரம், பதறோமா அல்லது பிரச்சனை அதிகமாகுதா நம்ம கையில் எடுத்து, அல்லது நம்ம பிரச்சனையை எப்படி நாம் கையாளுகிறோம், இதை பொறுத்து தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சி விளங்கும். நம்ம இயேசுவை பல வருஷம் ஆராதிக்கிறனால நாம் முதிர்ச்சி அடைய முடியாது, அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் பிரச்சனைகளின் போது நாம் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் முதிர்ச்சியை கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். சவுல் இடத்துல தாவீது இருக்கிறதாக சிமேயு உணர்கிறான். தாவீத சிமேயு நியாயம் தீர்க்கிறான். நீ இரத்த பிரியன், நீ பேலியாளின் மனுஷன், உனக்கு ஆண்டவர் சரியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ சவுலோட சிங்காசனத்தை எடுத்தல்ல, இப்போ அப்சலோம் உன் சிங்காசனத்தை எடுக்கிறான் என்று இவன் தவறான புரிதலோடு அல்லது ஒரு பொறாமையான உணர்வோடு சிமேயு தாவீதை நியாயம் தீர்க்கிறான். சவுலுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் சிமேயு. தன்னுடைய அந்த இரத்த சம்பந்தமான உறவு, அந்த பாசம் அவனை இழுக்குது. நம்ம குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் இருந்தான ராஜாவா, எவ்வளோ நல்லா இருந்து, எவ்வளோ ஃபேவரா இருந்து, இப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு தாவீது உட்கார்ந்துருக்கிறான். என்றைக்குமே தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய காரியங்களில் நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகள் அல்ல, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பார்வையில் அதுதான் ஏற்றதாக இருக்கிறது. அதிகாரம் தாவீது கையில இப்போ இல்லை, ஆனா அபிஷேகம் தாவீது கரத்தில் இருக்கிறது. அதிகாரங்கள் எப்பொழுதும் கடைசி வரை நம்ம கூட இருக்காது. பொறுப்புகளும் பதவிகளும் தற்காலிகமானது தான், ஆனால் அபிஷேகம் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, சில அதிகாரங்கள் எங்களுக்கு இல்லாமல் போகலாம், ஆனால் அபிஷேகம் மட்டும் எங்களை விட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது அதைத்தான் கேட்குறான். சிங்காசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணல, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கன்னு கேட்கல. அவன் கேட்டது என்ன? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், அபிஷேகம் என் கூட இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, சிமேயு பார்த்தது அதிகாரத்தை பார்த்தான், அபிஷேகத்தை பார்க்க தவறிட்டான். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் அதிகாரத்தை பார்க்கிறோம், அபிஷேகத்தை பார்க்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நாம் அதிகாரத்தை பார்க்கிறவர்கள் அல்ல, அபிஷேகத்தை பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிமேயு இவ்வளவு தூரம் அவனை தூஷிக்கிறதுக்கு என்ன காரணம்? தாவீதின் இடத்தில் அதிகாரம் இல்லை. ஆனால் ஒன்றை மறந்து விட்டான், தாவீதின் இடத்தில் இன்னும் அபிஷேகம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, சில பொறுப்புகளும் மேன்மைகளும் உங்களிடத்தில் இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்காமல் உங்களை எண்ணாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் என்று உங்களோடு நான் கொடுத்த அபிஷேகம் உங்களோடு இருக்கும் என்றால் மறுபடியும் கர்த்தர் அந்த ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு செல்ல உண்மை உள்ளவர். இழந்ததை மறுபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆமென், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் அபிஷேகம் இருக்க வேண்டும். அதிகாரத்தை இழந்துடலாம், அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. சிமேயுவின் கண்கள் அதிகாரத்தை பார்த்துச்சு, அதனால இவ்வளவு வருஷம் பயந்து இருந்தான் தாவீதுக்கு. தாவீது சிங்காசனத்தில் இருக்கிற வரைக்கும் சிமேயு யாருன்னே தெரில. என்றைக்கு அதிகாரம் போச்சோ அன்னைக்கு சிமேயு வர்றான். தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரங்களை பார்த்தல்ல, அபிஷேகத்தை பார்க்க பழகுவோம் என்றால் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாக்க உண்மையுள்ளவர். அதிகாரத்திற்கு மட்டுமல்ல, அபிஷேகத்திற்கும் நாம் பயப்பட வேண்டும். அதுதான் தாவீதின் அனுபவம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுலின் மேல் என்னுடைய கரத்தை நான் வைக்க மாட்டேன். அதிகாரத்தினால வைக்காம இல்லை, அவன் ராஜா, அதனால நான் அவன் மேல கை வைக்க மாட்டேன்னு சொல்லல. அதிகாரத்தின் நிமித்தம் அல்ல,
அபிஷேகத்தின் நிமித்தம் சவுலை தாவீது கனம் பண்ணுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு பொசிஷனை வைத்து அல்ல, நான் பொதுவாக அடிக்கடி சொல்றது அதான். அந்த பொசிஷனுக்காக ஸ்தோத்திரம். ஒரு நபரிடத்தில் இருக்கிற பொறுப்புகள், அவர்களிடத்தில் இருக்கிற பதவிகளை வைத்தல்ல, அவர்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை வைத்து ஆமென் நாம் கனம் பண்ண கர்த்தர் கிருபை தருவாராக. ஏனென்றால் பொறுப்புகளும் பதவிகளும் மாறிவிடும், தற்காலிகமானது. அபிஷேகம் கடைசி வரை நம்ம கூட இருக்கக்கூடியது. ஆமென். எதை முக்கியப்படுத்த போறோம்? அபிஷேகம் தான் முக்கியம், அதிகாரம் அல்ல. அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் சிமேயும் தாவீது கீழே இருந்தான். அதிகாரம் போன போது தாவீதையே திட்டுறான். ஆனால் அபிஷேகம் அப்படிப்பட்டது அல்ல. ஆண்டவரே, நாங்கள் அபிஷேகத்தை பார்க்க கிருபை தாரோம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், எங்களுக்கு அதிகாரங்கள் முக்கியம் இல்லைப்பா, அபிஷேகம் தான் எங்களுக்கு முக்கியம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் தாம் அபிஷேகம் பண்ணின தேவ மனிதர்களை நியாயம் தீர்க்கிற உரிமையை உலகத்திற்கோ மனிதர்களுக்கோ கர்த்தர் கொடுப்பதில்லை. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின தேவ ஊழியர்களை, தேவனுடைய பிள்ளைகளை நியாயம் தீர்க்கிற அந்த உரிமை அவரிடத்தில் இருக்கிறது. அதை ஒரு நாளும் யார்ட்டையும் கொடுக்க மாட்டார், ஊழியக்காரங்கிட்ட கொடுக்க மாட்டார். விசுவாசிகளை நியாயம் தீர்க்கிற உரிமை பாஸ்டர்ஸு கிடையாது. பாஸ்டர்ஸை நியாயம் தீர்க்கிற உரிமை விசுவாசிகளுக்கு இல்லை. யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது. நியாய தீர்ப்பு என்று வரும்போது கர்த்தர் ஒருவர் தான் நியாயம் தீர்க்க முடியும். கைகளை உயர்த்தி நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தம்முடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், தம்முடைய வழியில் இல்லாதவர்களுக்கு நியாய தீர்ப்பை செய்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், குறிப்பெடுக்கிறவங்க எழுதி கொள்ளுங்கள். தம்முடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், தம்முடைய வழியில் இல்லாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறார். நியாயமும் நியாய தீர்ப்பும் செய்கிறவர் நம்முடைய தேவன். தம்முடைய வழியில் நடந்த தாவீதுக்கு நியாயம் செய்கிறவர், தம்முடைய வழியில் இல்லாத சிமேயுவுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் செய்கிறார். முழு வேதத்திலும் பாருங்கள், நியாயத்தையும் செய்தார், நியாய தீர்ப்பையும் செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம்முடைய வழியை விட்டு விலகின சிலருக்கு பூமியில் நியாய தீர்ப்பு செய்கிறார். தம்முடைய வழியை விட்டு விலகின அநேகருக்கு ஸ்தோத்திரம், அநேகருக்கும் அவருடைய வழியில் நடக்காதவர்களுக்கும் முடிவில் ஒரு நியாய தீர்ப்பையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரியும்படியா சொல்றேன். தம்முடைய வழியை விட்டு விலகின சிலருக்கும், அதாவது ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனை விட்டு உலகத்திற்குள் போனவர்களுக்கும், தம்முடைய வழியிலே வராதவர்களுக்கும் ஆண்டவர் பூமியில் மாத்திரமல்ல முடிவில் ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, வழி தவறும் போது நியாய தீர்ப்பை செய்து சரி செய்வார். வழியில் நடக்கும் போது நியாயம் செய்து தம்முடைய ஜனத்தை உயர்த்துவார். நம்பினால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வழியில் சத்தியத்தில் நடக்கும் போது நியாயம் செய்கிற தேவன், சத்தியத்தை விட்டு விலகும் போது நியாய தீர்ப்பை இந்த பூமியிலேயே நமக்கு தந்து நம்மை சரி செய்து அந்த முடிவில் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு விலக்கி நம்மை கர்த்தர் பாதுகாக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நாம் எல்லாரும் குறை உள்ளவர்கள், யாரும் பூரண பரிசுத்தவான்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்து நம்மை பூமியிலேயே சரி செய்கிறார். 1 பேதுருவின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். வழியில் இல்லாதவர்களுக்கும் நியாய தீர்ப்பை பூமியிலும் கொடுக்கிறவர், முடிவிலும் கொடுக்கிறவர். தேவனுடைய வழியிலே நடந்து விலகினவர்களுக்கு முடிவில் நியாய தீர்ப்பை கொடுக்க கூடாது என்பதற்காக பூமியிலேயே நியாய தீர்ப்பை கொடுத்து சரி செய்து மறுபடியும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாய் இருக்கிறது.
முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நிருபத்தில் எழுதியிருக்கிறார், பேதுருவை நிருபத்தில் ஆவியானவர். தேவனுடைய வீடு என்றால் சபை. ஆண்டவர் இத சர்ச்சில் ஆரம்பிக்கிறாராம், சபையில் ஆரம்பிக்கிறார். ஏன்? நம்மை சரி செய்வதற்காக. சிறிய தவறுகள் வரும்போது கூட லேச ஆண்டவர் நம்மளை சிச்சித்து நம்மளை ஸ்திரப்படுத்த காரணம் என்னவென்றால், முடிவில் இருக்கக்கூடிய நியாய தீர்ப்புக்கு நாம் போய்விடக்கூடாது என்பதற்காக. அப்படி என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாயமும் செய்கிறார். வழியை விட்டு விலகும் போது பூமியில் நியாய தீர்ப்பை செய்கிறார். இந்த நியாய தீர்ப்பு நம்மை அழிக்காது, தேவனுக்குள் இன்னும் நம்மை நெருக்கமாக கொண்டு வரும். நீங்கள் நியாய தீர்ப்பு என்றவுடன் பயந்து விடக்கூடாது. அதற்காகத்தான் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறேன். பூமியிலையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். எதற்காகவென்றால் சரி செய்வதற்காக. முடிவில் நியாய தீர்ப்பை கொடுப்பார். எதற்காக? நித்திய ஆக்கினையாகிய நரகத்திற்குள் அனுப்புவதற்காக. அந்த நியாய தீர்ப்பு அவர்களை டோட்டலா நரகத்திற்குள்ள கொண்டு போறதுக்கு. இங்க கொடுக்கிற நியாய தீர்ப்பு சரி செய்வதற்காக. பூமியில நியாய தீர்ப்பை சோதம் குமார பட்டணத்தில் ஆண்டவர் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? தம்மை அறியாதவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். தம்மை அறிந்த ஒரு லோத்து வழியை விட்டு விலகின போது அவனுக்கும் நியாய தீர்ப்பை கொடுத்தார். அவர்களுக்கு கொடுத்தது அழிப்பதற்காக, இவனுக்கு கொடுத்தது திருத்துவதற்காக. லோத்த ஆண்டவர் திருத்த முயற்சித்தாரா? முயற்சிக்கலையா? ஆண்டவர் நினைச்ச அந்த கூட்டத்தோட இவனையும் அழிச்சிருக்கலாம். அந்த இடத்துல இவனையும் ஆண்டவர் சேர்த்து டெஸ்ட்ராய் பண்ணி நிர்மூலமாக்கி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏன் பாதுகாத்தார்? இவனை திருத்தணும், அவனை அழிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்றைக்கும் ஆண்டவர் ஆராதிக்கிற அறிந்தவர்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பிரிவிலேஜ் இருக்கிறது, ஒரு மேன்மை இருக்கிறது. என்னவென்றால், விலகும் போதும் திருத்துகிற ஆவியானவர், திருத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் டிஃபரெண்டா தான் ஆண்டவர் நம்மளை ஹேண்டில் பண்ணுவார். உண்மையுள்ளவர், நியாயம் செய்கிறவர். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்பு இந்த பூமியில எதற்காக வென்றால் நம்மை திருத்துவதற்காக. சில பிரச்சனை வருதா, நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். நல்லதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, இந்த வியாதி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இது வந்ததுக்கு அப்புறம் தான் என் ஜெப நேரம் அதிகமா இருக்கு. ஆண்டவரே, இந்த பிரச்சனை வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதெல்லாம் நியாய தீர்ப்பு தான். சின்ன சின்ன விதத்துல நம்ம அதை பார்க்க தவறினாலும் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். எதற்காக வென்றால் அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ஆண்டவரை நாம் இன்னும் நெருங்கி சேருவதற்காக, இன்னும் அவருடைய பிரசன்னத்தை நாம் ஆழமாய் அனுபவிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார். ஆண்டவரே, இவைகள் எங்களை உமக்குள் நிலைநிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுவோம். இவைகள் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கானது அல்ல, இன்னும் கர்த்தருக்குள் நம்மை பலனடைய செய்கிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி, அதாவது சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமான தகப்பன்மார் கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ ஏன்? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பை பூமியிலே கொடுக்கிறார். தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆமென். என்னில் இருக்கிற களிம்புகளை நீக்கி, எனக்குள்ள இருக்கிற சில வேண்டாத குணங்களை மாற்றி, எனக்குள்ள இருக்கிற உலக பிரகாரமான சுபாவங்களை மாற்றுவதற்காகவே கர்த்தர் என்னை இந்த சிறிய நியாய தீர்ப்பை தந்து ஆண்டவர் அந்த பெரிய பரிசுத்தத்திற்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் சபையின் நோக்கம். இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தில் பங்கு இருக்கு, அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாறணும்.
அதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிதான நோக்கம். சோதம் குமாரா பட்டணத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழித்தவர் அந்த நியாய தீர்ப்பு அளிப்பதற்காக. ஆனால் லோத்துவுக்கு கிடைத்த நியாய தீர்ப்பு, லோத்துவுக்கும் கிடைத்தது, அவரை அறியாதவர்களுக்கு கிடைத்தது. அவர்களுக்கு கிடைத்தது அழிப்பதற்கு, இவனுக்கு கிடைத்தது திருத்துவதற்கு. அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர். தம்மை நேசிக்கிறவர்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 16-17 வசனங்கள்ல ஆண்டவர் கொஞ்சம் உலகத்திற்கும் தம்முடைய ஜனத்திற்கும் நியாய தீர்ப்பை ஆண்டவர் பிரித்து காண்பிக்கிறார். நியாய தீர்ப்பு செய்கிற அவருடைய தன்மை பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அங்கே உள்ள அனைத்தும் நிர்மூலமானது. ஆனால் இங்கே ஆண்டவர் கொண்ட கிருபையை தந்து, ஸ்தோத்திரம், இவனை வெளியே கொண்டு வந்து சரி செய்வதற்காக இவனுக்கும் நியாய தீர்ப்பு வந்தது. என்ன தீர்ப்பு? சம்பாதித்த அனைத்தையும் இழந்தான். ஒன்றும் கையில் எடுத்துட்டு போக முடியல. செல்வ சீமானா இருந்து ஆபிரகாமோட்டு பிரிந்து வர்ற காரணமே சொத்து பிரச்சனை. அவ்வளோ நெருக்கடி, எல்லாத்தையும் இழந்தான். ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். நீ என்ன விட்டல்ல, என் சமூகத்தை விட்டியே, ஆபிரகாமோடு நின்று அவன் பலி செலுத்தினதை பார்த்தாயே, உனக்கும் எனக்கும் தொடர்பே இல்லாமல் போயிருச்சே லோத்தே என்று அவனை சிட்சித்து சீர்படுத்துவதற்காக இவனுக்கு சற்று வித்தியாசமாக செய்கிறார், அவர்களுக்கு சற்று வித்தியாசமாக செய்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் ஒன்று போல் செய்கிறவ தேவன் அல்ல. நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டபடியினால், நம்மை பெயர் சொல்லி அழைத்தபடியினால், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு செய்கிறது போல நமக்கு ஆண்டவர் செய்யவில்லை. நமக்கு சற்று அதிகமான கிருபைகளை ஆண்டவர் காண்பித்து நம்மை மறுபடியும் அவரோடு நெருக்கமாக கொண்டு வருவதற்காக, நம்மை திருத்தி அமைப்பதற்காக ஆண்டவர் நமக்கு இதை அனுமதிக்கிறார். எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடிகிறது? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், குடிகாரன் கொலைகாரன் உலகத்தில் இருக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கிறேன், நான் தானே கஷ்டப்படுறேன். இல்லை, நியாய தீர்ப்பு நமக்கு வருவது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக இந்த பூமியிலேயே ஆண்டவர் தந்து நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு போக விரும்புகிறார். உலகத்தில் நியாய தீர்ப்பு வரலன்னா ஒன்று லேட்டாக கொடுப்பாரு அல்லது முடிவில் கொடுப்பார். லேட்டாக வந்துச்சு சோதம் குமாரா பட்டணத்துக்கு, எல்லாம் ஆண்டவர் அனுபவிக்க விட்டு கடைசியில் லாக் பண்ணார். அப்படியும் இருக்கும், சில நேரம் முடிவுக்கு நேராகவும் போகும். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டவர் நேசிக்கிறபடினா நம்மை ஆண்டவர் சிட்சிக்கிறார். ஆமென். தாவீதுக்கு நியாயம் செய்தவர் சிமேயுவுக்கு நியாய தீர்ப்பை தாமதமாக கொடுக்கிறார். தாவீது மன்னித்து விட்டு விட்டான். பரவாயில்லப்பா, நீ பேசினது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்திருக்கிறார், கிருபையா காத்து மறுபடியும் கொண்டு வரார். ஆகவே தாவீது சிமேயுவை பொருட்படுத்தவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி அமைக்கும் போது, சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக கொண்டு வரும்போது, நம்ம சத்துருக்களை எப்படி டீல் பண்ணணும்னு பைபிளில் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக பேசினவங்க, உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தவங்க, ஒரு நாளும் நீங்கள் அவர்களை தண்டித்து விடாதிருங்கள். தாவீது நினச்சிருந்தா இப்போ என்ன செஞ்சிருக்கலாம்? இப்போ அதிகாரம் கையில் வந்துட்டு, முதல்ல அபிஷேகம் தான் இருந்து, இப்போ அதிகாரமும் இருக்கு. ஆனால் தாவீது சிமேயுவை ஒன்றுமே செய்யலை, அவனை விட்டான். கர்த்தர் அவனை பார்த்து கொண்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. மேன்மை ஆண்டவர் தரும்போது செக் பண்ணுவார். யோசேப்புக்கு ஆளுகையை கொடுத்து செக் பண்ணாரு. அவன் சொல்றான், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். ஆண்டவரை, இந்த நல்ல கேரக்டர் எங்களுக்குள்ள உருவாக கர்த்தர் உதவி செய்வீராக. எவ்வளவு சகிப்புத்தன்மைக்குள்ள நாங்கள் போனோம். ஒரு காலத்தில் எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க, ஆனால் இன்னைக்கு எங்கள் கையில் அவங்கள ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ண போகிறோம் ஆண்டவர் பார்ப்பார். அதை பொறுத்து தான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட், அதை பொறுத்து தான் உங்கள் ஆவிக்குரிய தரம்.
அதை வைத்து தான் கர்த்தர் இன்னும் உங்களை ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போவார். ஆண்டவரே, எல்லாத்தையும் எங்கள் கையில் அனுகூலமாக தந்தாலும் நாங்கள் ஒரு நாளும் பழி வாங்கக்கூடிய சுபாவம் வரக்கூடாது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய எங்களுக்கு கர்த்தர் கிருபைகளை தருவீராக. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனையை உருவாக்குன ஆட்கள் சில நேரம் அவங்க பிரச்சனை உங்கள் கையில் வந்து கிடைக்கும், லட்டு மாதிரி கிடைக்கும். எடுத்து உருட்டி அப்படியே விழுங்கிடக்கூடாது. ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ நாள் தூங்கலை, எவ்வளோ நாள் கண்ணீர் வடித்தேன், ஆண்டவராக கொண்டு என் கையில் கொடுத்துருக்காருன்னு கையில் ஒரு நாள் எடுத்துடாதீங்க. தாவீது திரும்பி வரும்போது அவன் தான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன். திரும்பி வர்றான். இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கணும். திரும்பி வருகிறான். ஸ்தோத்திரம். அவன் போகும்போது சொல்றான் 2 சாமுவேல் 16:12, ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அவர் எனக்கு நன்மை தந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் மறுபடி வருகிறான். ஸ்தோத்திரம். மறுபடி கர்த்தர் அவனை கொண்டு வர்றார். அவனை கர்த்தர் கொண்டு வரும்போது ஸ்தோத்திரம், அவன் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். எல்லாரும் வர்றதுக்கு முன்னால சிமேயு யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை பார்த்து சொல்றான், என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலோ. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பிரச்சனையை டீல் பண்ணாம விட்டா ஆண்டவர் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்கிற ஆண்டவர். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால், உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய விரும்பினால், உங்க சத்துருக்களை கூட நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியணும். பழி வாங்கிறாதீங்க. உங்களை நம்பி ஆண்டவர் மேன்மைகளையும் கிருபைகளையும் பொறுப்புகளையும் தரும்போது யாரையும் கீழ்ப்படுத்துறதுக்கல்ல, ஆண்டவரை உயர்த்துவதற்காக ஆண்டவர் மேன்மைகளை தருகிறார். இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் சேர்த்து அடின்னு சொல்லலை. தாவீது எவ்வளோ உடஞ்சி போயிருப்பான். அவன் அமைதியாக இருந்தால் கூட இப்போ அபிஷாயெல்லாம் கேட்காம இவனை காலி பண்ணியிருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான்? ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தில், உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக. இப்போ பயத்தில் தான் வர்றான். ஆனாலும் தேவனே, நீரே என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறீன்னு தாவீது எதையும் செய்யலை. அவன் சொல்கிறான், எல்லாரும் வர்றதுக்கு முன்னால் நான் முந்தி கொண்டேன் அப்படிங்கிறான். 20ஆம் வசனத்தில், யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்தி கொண்டேன். 21ஆம் வசனத்தில் இப்போ அபிஷாய் வந்து பேசுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை. இந்த வார்த்தை பார்த்தீங்களா? அன்றைக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அபிஷேகம் இருந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷனை இவன் தூசித்தபடியினால் இவனை கொல்லண்டாமாயா? இவனை விடுறதா சும்மா? இந்த பிரச்சனையை நம்ம கையில் எடுத்துருவோம். சரியான டைம் அமைஞ்சிட்டு தாவீது சொல்றான், ஸ்தோத்திரம், நீங்கள் ஏன் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன? இஸ்ரவேல்ல ஒருவன் கொல்லப்படலாமா இன்றைக்கு? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தான் தாவீது. நீங்கள் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, மரண பள்ளத்தாக்கை நான் கடந்து வரும்போது எங்களுக்கு எதிராய் ஆண்டவரே பேசினவர்கள், கிரியை செய்தவர்களை மனதார மன்னிக்கவும். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் அதில் குளிர் காயக்கூடாது, சந்தோஷப்படவும் கூடாது. ஆண்டவரே, அவர்களையும் பாதுகாக்கிற நிலையில் ஒரு யோசேப்பாக, தாவீதாக கர்த்தர் எங்களை காப்பீராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா எல்லாருக்கும் ஆண்டவர் சிங்காசனத்தை திருப்பி தரமாட்டார். தாவீதோட இருதயம், ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன். சும்மா சொல்லல, அவர் என்ன ஹார்ட்ல நினைக்கிறாரோ அது இவன் செய்வான். நான் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். இன்றைக்கு இந்த சிமேயுவை பாதுகாத்தது தாவீது. ஆனால் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 37, 38, 44 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க, சொல்ல டைம் இல்லை.
சாலமோனுடைய நாட்கள் வரும்போது தாவீது எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான். சாலமோனுடைய நாட்கள்ல இப்போ சிமேயுவை பார்த்து சாலமோன் சொல்றான், நீ எருசலேமிலே வீடு கட்டு குடியிரு, நீ எருசலேமை விட்டு வெளியே போயிடாத. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில நேர கிருபைகளை தருவார். ஆண்டவர் சில நேரம் நமக்கு சில வாய்ப்புகளை தருவார். உயிர் பிழைப்பதற்கு, ஜீவனோடு இருப்பதற்கு, சுகத்தோடு இருப்பதற்கு, பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு சில நேரம் ஆண்டவரே வாய்ப்பை தருவாரு. ஆனா இவன் என்ன பண்ணா? வாய்ப்பை உதாசீனப்படுத்தினான். ஸ்தோத்திரம். நீ வெளியே போயிட்டேன்னா நீ சாகவே சாவாய். கீதரோன் ஆற்றை கடக்கும் நாளில் உன் வீட்டை கட்டி நீ குடியிரு, வெளியே போகாத அப்படின்னு சாலமோன் கட்டளை கொடுத்தான். 3 வருஷம் ஒழுங்கா இருந்தான். சில நேரம் ஆண்டவருடைய கிருபையெல்லாம் சில ஒரு 3 வருஷம்தான் தாக்கு பிடிக்கும். கொஞ்ச காலத்தில் கிருபையை உதாசீனப்படுத்திடுறோம். 3 வருஷம் சென்ற பிற்பாடு சிமேயும் வேலைக்காரர் 2 பேர் ஆகிஸ் ஸ்தோத்திரம் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்துக்கு ஓடி போனாங்க. ஸ்தோத்திரம். ஓடி போய் வேலைக்காரர் காத்தூரில் இருக்கிறார்கள் என்று சிமேயுக்கு அறிவித்தாங்க. அப்போ சிமேய் என்ன பண்றான்? இவன் வேலைக்காரர்களை தேட போறான். வேலைக்காரங்களை கொண்டு வரக்கு இவன் உயிர் போச்சு. அநேக நேரம் கிருபை ஆண்டவர் தரும்போது அலட்சியமா அற்பமா நம்ம வேலைக்காரர்களை தானே தேடி போறோம். தேவன் நடத்துதல் இல்லாம ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போனாலே பாதிப்பு தான். ஆண்டவருடைய நடத்துதல். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு, எருசலேமை விட்டு. ஸ்தோத்திரம். பாதுகாப்பு இவ்வளவுதான், ஒரு எல்லைக்குள்ளதான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லையை தாண்டக்கூடாது. உலகத்தில் ஆண்டவர் ஒரு பார்டர், ஒரு எல்லையை குறிச்சிருக்காரு. இதுக்கு அங்கே போகக்கூடாது, உலகத்துக்குள்ள போயிடாதீங்க, இதை கிராஸ் பண்ணா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எதை? தேவ ராஜ்யத்துக்குள்ள, ஜெபத்துக்குள்ள, வேத வசனத்தின் பராமரிப்புக்குள்ளேயே இருக்கணும். எல்லையை கடந்தா ஸ்தோத்திரம் அங்க போய் பாதுகாக்க முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள போலீஸுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளதான் என்ன இருக்கு? பவர் இருக்கிறது. இல்லைன்னா பெர்மிஷன் வாங்கணும். நமக்கு ஆண்டவர் குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நமக்கு அதிகாரம் செலுத்த ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். எல்லையை கடந்து என்ன ஆகுது பார்ப்போம். நானும் உலகத்துக்குள்ள போறேன், உலக மனுஷனை மாதிரி குடிச்சு வெறிச்சு, அல்ல உலக மனுஷனை மாதிரி உலகத்தை அனுபவிச்சா எல்லையை கிராஸ் பண்ணா பாதுகாப்பு இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, சிமையும் மிஸ் பண்ணிட்டான் கிடைச்ச வாய்ப்பை. இப்போ கடைசியில அவனுக்கு நியாய தீர்ப்பை சாலமோன் மூலமாக ஸ்தோத்திரம் 44, 45, 46 வசனங்கள்ல கர்த்தர் கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது பொறுமையா இருந்தான். நியாய தீர்ப்பு சிமேயுக்கு லேட்டா கிடைச்சு, அவன் கையாலே அவன் வாழ்க்கை முடிஞ்சு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் அமைதியா ஜெபம் பண்ணி விட்டுருங்க, உங்க பிரச்சனையை ஆண்டவர் டீல் பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அது ஆண்டவர் இன்னைக்கு பேசுற முதல் குறிப்பு. தம்முடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு நியாயத்தையும் நியாயம் தீர்க்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பையும் செய்கிறார். தம்முடைய வழியில் நடந்த தாவீதுக்கு நியாயம் செய்தவர், தாவீதை நியாய தீர்ப்புக்குள் ஆக்கின, தாவீதை நியாயம் தீர்த்த சிமேயுவுக்கு நியாய தீர்ப்பை கர்த்தர் செய்தார். ஏன் நாம் பிறரை நியாயம் தீர்க்கிறோம்? ஸ்தோத்திரம். ரோமர் 14ஆம் அதிகாரம் எல்லாரும் தயவு செய்து எடுத்து வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். இந்த உலகத்துல ஒருவரையும் நியாயம் தீர்க்க நமக்கு உரிமை இல்லை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி இருக்கிற நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்குதல் என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. இந்த உணர்வு உள்ளவங்க கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அது இயேசு கொடுக்க போகிறது. 12ஆம் வசனம், ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து, நம்ம மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறோமே, அவங்கள குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்க மாட்டார். நம்மை குறித்து நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது 12ஆம் வசனம். 13ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க
நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்று தீர்மானித்து கொள்ளுங்கள். ஒருவரை கூட நம்ம நியாயம் தீர்க்க கூடாது. ஆண்டவருக்கு அது பிரியமானதில்லை. நம்ம நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சோம்னா ஆண்டவுடைய சீட்ல நம்ம உட்கார்ந்துட்டோம்னு அர்த்தம். இந்த நியாய தீர்ப்பு செய்கிற சீட் யாருடையனா? இயேசுவினுடையது. அவர் சீட்ல நம்ம உட்காரக்கூடாது. அவருடைய சேர் அவருக்கு தான். அவர் இடத்துல நம்ம உட்கார்ந்தா பிரச்சனை. மகிமைய ஏரோது எடுத்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் அங்க நம்ம வாசிக்கிறோம். 21 வசனத்திலிருந்து 23 வரைக்கும் இருக்கு. மகிமைய அவருக்குரியத அவன் எடுத்தனால பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவுடைய சீட்டை அவருக்கு கொடுத்துருங்க. பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்க நியாயம் தீர்த்தா உங்களுக்கு ஆண்டவர் நியாயம் செய்ய முடியாது. ஏன் நியாயம் தீர்க்கிறோம்? தவறான புரிந்து கொள்ளுதல். எல்லாரும் சொல்லுங்க, தவறான. ஒரு ஆளை முழுசா தெரியாம நம்மளே ஜட்ஜ் பண்ணிடுவோம். இந்த ஆளு கொஞ்சம் விளங்காத ஆளா இருக்காரு, இந்த ஆளு கொஞ்சம் மோசமான ஆளா இருக்கார். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் மற்றவர்களை குறித்த புரிதல் இல்லாமல் நியாயம் தீர்ப்போம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற முடியலை, இந்த ஆள் காரில் வர்றாரு சர்ச்சுக்கு, நான் இன்னும் சைக்கிளில் தான் வர்றேன். அப்படி மற்றவர்கள் அவங்க ரொம்ப பெருமைக்காரங்க. இப்படியெல்லாம் இதெல்லாம் நியாயம் தீர்க்கிற வார்த்தைகள். எதை வச்சு சொல்கிறோம்? ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து ஆலயத்துக்கு வர்ற எல்லாரும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்கள் வீடுகளில் நல்ல வாகனங்களை வாங்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே வந்த நிலையிலேயே கடைசி வரை இருக்கக்கூடாது. நீங்கள் வந்த சில நாட்களுக்குள் உள்ளேயும் வெளியிலையும் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். சில நேரங்களில் சிலர் அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க. அப்போ சிலர் சொல்லுவாங்க, இந்த ஆள் ரொம்ப பெருமைக்காரர் இருப்பா, பேசவே மாட்டார். நியாயம் தீர்க்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? ஒருவேளை அவங்களுக்கு எல்லார மாதிரி பப்ளிக்கில் பேசுகிற ஸ்தோத்திரம் அந்த பழக்கம் இருக்காது. சிலர் பேச்சு குறையாதான் இருக்கும். நல்லா விஷ் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. நம்ம சபையில் எத்தனை விசுவாசிகள் இருக்கிறோம், எல்லாரோடையும் நான் பழகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக டைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான குணங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் இணைத்து தேவராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எப்பவுமே பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. சிலர் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே அன்பு இருக்கும், மரியாதை இருக்கும், சபையை நேசிப்பாங்க. ஆகவே நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. தவறான புரிந்து கொள்ளுதல். கொஞ்சம் அழகாக கொஞ்சம் ஸ்டைலாக சர்ச்சுக்கு நல்லா நீட்டாக வந்தால் சில நேரங்களில் அவங்கள தப்பான நபராக நம்ம அடையாளப்படுத்திடுறோம். நான் சரியில்லையே, இந்த சிஸ்டர் சரியில்லையே, இந்த பிரதர் சரியில்லையே, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் அப்படி இல்லை. ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்லணும். சில நேரங்களில் ஏன் நியாயம் தீர்க்கிறோம்? நம்மை போல அவங்க இல்லாதனால நியாயம் தீர்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்மை போல அவங்க இல்லை. நம்ம எப்படி வந்தோம், எந்த பாதையில் வந்தோம், ஆனால் அவங்க அப்படி இல்லையே. ஸோ அவங்கள நம்ம நியாயம் தீர்த்துறோம். கர்த்தர் சொல்றாரு, இல்லை, நாம் வந்த வழியில் நம்முடைய பிள்ளைகள் வரப்போறதில்லை. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒவ்வொரு பாதையில் நடத்துகிறார். நாம் கடந்து வந்த பாதையில் தான் எல்லாரும் வரணும்னு நினைக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் கர்த்தர் வித்தியாசமான அனுபவங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவரையும் நியாயம் தீர்க்கிற உரிமை ஊழியக்காரர்களுக்கும் கிடையாது, விசுவாசிகளுக்கும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எந்த நபருக்கும் கிடையாது. அது தேவனுடையது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அது தேவனுடையது. சரி சொன்னா, நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். இந்த பார்த்தே சில நேரம் தப்பாக தான் போகும். சில நேரங்கள் பாருங்க, நீட்டாக ரொம்ப பார்க்குறதுக்கு நேர்த்தியாக இருப்பாங்க, ஆனால் கோபம் இருக்கும். சில ஆட்களை பார்த்தா கொஞ்சம் ரஃப்பாக தெரியும், அப்படி தாடியெல்லாம் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஆனால் அவங்க அன்பாக இருப்பாங்க. அருள்னு பேர் இருக்கும், இருளாக தான் இருக்கும் வாழ்க்கை. ஆகவே பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி சில நேரங்களில் நம்ம பார்க்குற கண்ணால் பார்க்குறதுக்கும் அவங்க உள்ளான நிலைமைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொன்னார் சாம்வேலை பார்த்து, நீ ஆள் தோற்றத்தையும் முகத்தையும் வச்சு எடை போடாத, நான் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சர்ச்சில் வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய ஹார்ட்டை ஆண்டவர் பார்க்குறார். நம்ம தோற்றத்தை பார்க்கல. நம்ம விதவிதமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கலரில் வர்றோம். ஸ்தோத்திரம், தப்பு இல்லை.
நம்ம ஒவ்வொருத்தர் நமக்கு சூட்டாகிற நமக்கு விருப்பமான உடையில வர்றோம், தவறு இல்லை. ஆனால் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் செய்கிறது தேவனுக்காக என்பதை மறந்துடக்கூடாது. ஒன்றை புரிந்து கொள்ளணும், நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாம் வர வேண்டும். நம்முடைய நடை உடை பாவனை ஆண்டவர் இப்படி தான் வரணும், இப்படி எல்லாரும் ஒயிட்டில் வாங்கின ஆண்டவர் சொல்லலை. ஆனால் எந்த கலர்லையும் வரலாம். ஆனால் ஒன்று, ஆடை எதற்காக? சரீரத்தை மறைப்பதற்காக. எந்த பர்பஸுக்கு இதை போடுறோமோ அந்த பர்பஸ் நிறைவேறணும், அதுதான் முக்கியம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ட்ரெஸ்லையும் வரலாம், ஆனால் எந்த நோக்கத்துக்கு ஆடை அணிகிறோம் அந்த நோக்கம் நிறைவேறினா கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் அப்படித்தான். ஆகவே ஒருவரையும் நாம் நியாயம் தீர்க்கணும். நான் பண்ற மாதிரி அவர் ட்ரெஸ் பண்ணல, அதனால அவர் தப்பான நபர் சொல்லக்கூடாது. நான் வர்ற மாதிரி அவர் நீட்டா வரல, இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நியாயம் தீர்க்கிறது நம்முடைய வேலை அல்ல, அது கர்த்தருடைய வேலை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அநேக நேரங்கள்ல ஸ்தோத்திரம் மற்றவங்களை நேசிக்க முடியாதபடியினால் நாம் நியாயம் தீர்த்து விடுகிறோம். பிறரை நம்ம பார்த்து அவங்க இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, நம்மளால வளர முடியலையே, அதனால நியாயம் தீர்க்கிறோம். அப்படி அல்ல. முகத்தை வைத்தல்ல, தோற்றத்தை வைத்தல்ல, நடை உடை பாவனையை வைத்தல்ல. ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தை பார்க்க கர்த்தர் கிருபைகளை தருவாராக. ஒரு ஆளை முழுசா தெரியாம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கு, அப்படிலாம் சொல்லக்கூடாது யாரையும். அவங்களுக்குள்ள நல்ல மென்மையான இதயம் இருக்கும், முகத்தோற்றம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஆனால் பேச்சு பழகுனா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நான் அடிக்கடி நினைக்கிறது தான், இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம், யாரையும் நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடக்கூடாது. விரும்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பு தான், வித்தியாசமாக தான் இருப்பாங்க. உங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம். எல்லா பிள்ளைகளையும் அனுசரித்து போகிறது போல சபையும் அப்படிப்பட்டது தான். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன தெரியுமா? ஒரு ஆளை வச்சு இன்னொரு ஆளை நியாயம் இருக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாரையும் அனுசரித்து தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்த வேண்டியது தான் ஊழியக்காரனுடைய பிரதான கடமை. ஆண்டவர் என்கிட்ட கேட்பார், உன்னை நம்பி கொடுத்த ஆடுகள் 2-3 மிஸ் ஆயிடுச்சே, நான் தான் பதில் சொல்லணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவரையும் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரை நாங்கள் நியாய தீர்ப்பு செய்யக்கூடாது. ஒரு ஆளுடைய ஸ்டைல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். என்னுடைய பிரசங்கத்திற்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் தான் வருவாங்க. நாம் நமக்கு அந்த ஸ்டைல் பிடிக்காதனால நியாயம் தீர்க்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு ஆள் வித்தியாசமாக தலை செய்வார், ஒரு ஆள் வித்தியாசமாக, இன்னொரு ஆள் வித்தியாசமாக இருப்பார். பிரச்சனை இல்லை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் வச்சு நியாய தீர்ப்பு செஞ்ச ஆண்டவர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் தாவீதை போல ஆமென் ஸ்தோத்திரம் நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக அல்ல, நியாயத்திற்காக காத்திருக்கிறவர்களாக மாறும்போது நமக்கு நியாயம் செய்வார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களை நெருக்குகிறவர்கள், உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தரே நியாய தீர்ப்பை கொடுப்பார். நம்பின ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது வேகமாக சொல்லி முடிக்கிற ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். நியாயமும் நியாய தீர்ப்பும் செய்கிற தேவன். தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக தம்முடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு நியாயத்தை தாமதமாகவும் தம்முடைய வழியில் இல்லாதவர்களுக்கு நியாய தீர்ப்பை உடனடியாகவும் செலுத்துகிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்களில் பார்க்கும்போது, ஆபிரகாம் அவன் எகிப்து தேசத்திற்கு போகிறான். பஞ்சம் வந்தது, பஞ்சத்தினால எகிப்துக்கு போறான். எகிப்து தேசத்துக்கு போன போது 75 வயசுல தான் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சு வர்றான். சில வருஷம் கழிச்சு தான் எகிப்துக்கு போறான். அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 75+. சாராளுக்கும் வயது அதிகமாயிட்டு, ஆனா அழகு குறையல. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு அழகு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அழகை பார்த்தோன்னே எகிப்துல பிரச்சனை ஆகுது. ஸ்தோத்திரம். இப்போ இந்த ஆபிரகாம்
75 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், நீ என்னோட சகோதரின்னு காண்பிச்சுக்கோ, ஏன்னா கணவன் சொன்ன என்னைய கொன்று போட்டுருவான், மோசமான இடம் அப்படின்னு. சுயநலத்துக்காக. ஏன் பொய் சொன்னா? சுயநலத்துக்காக, தன் ஜீவனை பாதுகாக்க சொல்லி அனுப்புறான். அதே மாதிரி அங்கே பார்வோனுடைய பிரபுக்கள் எல்லாம் பார்த்து உள்ளே வந்தோடனே சாராளுடைய அழகை பார்த்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? 17ஆம் வசனத்தில், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். நியாய தீர்ப்பு வருது, ஆண்டவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுக்குரியதை தொடும்போது, தேவனுக்கு அடுத்த காரியங்களை கை வைக்கும் போது, இந்த சாராள் தேவனால் அழைக்கப்பட்டவள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவன் வாக்கு தத்தங்களை இந்த பாத்திரங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாத்திரம். இதை தொடர்க்கு முயற்சித்த போது கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். என்றைக்கும் கர்த்தருக்குரியதில் நம்ம கையை வைக்க கூடாது. ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள்ல நம்ம ஒரு நாளும் கை வச்சிடக்கூடாது. ஸ்தோத்திரம். என்றைக்கும் தேவராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நம்முடைய கரங்கள் செயல்படணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தெரிந்தெடுத்ததை டச் பண்ண நினைக்கிறான், கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்குரிய காரியத்தில் நாம் பயப்படணும். ஏதோ ஒரு சாரால்னு இல்லை, அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், வாக்கு தத்தங்களை சுமக்கிற பாத்திரம். மீட்பின் திட்டத்தில் இந்த பாத்திரம் தான் முதல்ல தெரிந்தெடுக்கப்படுகிறது. இவளில் இருந்துதான் கர்த்தர் ஒரு வம்சத்தை கொண்டு வந்து மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுகிற இயேசு பிறக்கிறார். ஆமென். ஆண்டவர் எவ்வளவு ஹானர் பண்றாரு, ஊழியத்தை ஹானர் பண்றாரு. நம்ம எப்பவுமே ஊழியத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஊழியத்தை கனம் பண்ணணும், சபையை கனம் பண்ணணும், ஊழியங்களை கனம் பண்ணணும், ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். அது நமக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் பொய் சொல்லிட்டான். இவன் பொய் சொன்னனால ஸ்தோத்திரம், இவனுக்கு என்ன நடக்கு? அற்புதம், நியாயம் தாமதமா கிடைக்கு. பொய் சொன்னனால 100 வயசுக்கு போயிட்டு, இன்னொரு 20-25 வருஷம் தள்ளி போயிட்டு நியாயம் கிடைக்கிறது. ஆண்டவர் இங்க தாமதமாக்கிட்டார் நியாயத்தை தாமதமா செய்றார். இந்த பார்வோனுக்கு நியாய தீர்ப்பை உடனே கொடுக்கிறார். ஏன்னா இந்த பாத்திரத்தை பாதுகாக்கணும். அநேக நேரம் நல்ல கவனிங்க, உங்களை என்னையும் காப்பதற்காக கர்த்தர் எத்தனையோ பேருக்கு ஸ்தோத்திர நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை காக்கிறதற்காக பார்வோனுக்கும் அவன் சேனைக்கும் செங்கடல்ல நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்தார். எதற்காக? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை காப்பதற்காக, உங்களை காப்பதற்காக ஆண்டவர் இவ்வளவு முயற்சி எடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பொய் சொன்னனால அவனுக்கு என்ன கிடைச்சு? கார் கிடைச்சது. அங்க வாசித்து பாருங்க 16ஆம் வசனம். அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். ஏன்னா நீ பிரதர் ஆச்சே, ஆடு மாடு கழுத டிராவல் பண்றதுக்கு அன்னைக்கு 4 வீலர், அதான் ஒட்டகம், அதான் கார் மாதிரி அதெல்லாம் கிடைக்குது. சில நேரம் பொய் சொன்னா உலகத்துக்கு ஒத்து வாழும்போது கூட சில நன்மைகள் என்ன செய்யும்? கிடைக்க தான் செய்யும். கிடைக்க வேண்டிய நன்மை லேட் ஆயிரும். எதிர்பாராதது கிடைக்கும், எதிர்பார்த்தது லேட் ஆயிடுச்சு. இவன்ட்ட இல்லாத ஒட்டகமா, இவன்ட்ட இல்லாத ஆடு மாடா, இவன்ட்ட இல்லாத கழுதையா, இருக்கிறது தான் மறுபடியும் கிடைக்குது, எக்ஸ்ட்ரா கிடைக்கு. எதிர்பாராதது வந்துச்சு, எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டே போயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் கர்த்தர் விரும்பாத அனுபவங்கள் நமக்குள்ள வராமல் கர்த்தர் காப்பாராக. சில நேரங்களில் உடனே நிறைய கிடைக்க மாதிரி இருக்கும், எதிர்பாராதது வரும், எதிர்பார்த்தது லேட்டாக போயிடும். ஆண்டவரே, உம்முடைய வழியில் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஒரு நாள் உம்முடைய வழியை விட்டு நாங்கள் விலகிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய குறைவுகளால் அவசியமில்லாததெல்லாம் உடனே வரும், அவசியம் உள்ளது தள்ளி போயிட்டே இருக்கும். எது தேவையோ அது கிடைக்க மாட்டேங்குது, எது அவசியம் இல்லையோ அதெல்லாம் வருது. ஆபிரகாம் லைஃப்பில் அப்படி தான் நடந்தது. இவன்கிட்ட இவ்வளோ சீமானா இருந்ததுக்கு அப்புறமும் இருக்கிறதா மறுபடி வருது. இல்லாத ஒன்று இன்னும் வரல. உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை பார்க்க விரும்புகிறீங்களா?
ஆண்டவருடைய வழியில் உண்மையாக நடக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய காரியங்களில் உத்தமமாக நடக்க ஒப்பு கொடுங்க. இந்த ஆபிரகாமுடைய தவறினால் அவசியமான ஆசீர்வாதம் தள்ளி போனது. அவசியம் இல்லாதது வந்துக்கிட்டே இருக்கு. என்றைக்குமே நம்ம லைஃப்பில் அவசியமான சில ஆசீர்வாதங்கள், அவசியம் இல்லாத சில ஆசீர்வாதங்கள். அவசியமானது நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் வரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. இந்த வழியில் நாம் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய நியாயத்தின் வழியில் நம்ம நடந்தா, இந்த உலகத்தில் ஆண்டவர் செய்கிற நியாயத்தை எதிர்பார்த்து உண்மையா அவருக்குன்னு வாழ்ந்து பாருங்க. அவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் 2 கொரிந்தியர் 5:10 என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கிரியைகளுக்கு ஏற்ற பிரதிபலனை தருகிறார். 2வது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு நம்மை விலக்கி மீட்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டுமே. அங்க என்ன கொடுக்க போறாரு? வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நீங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கீங்க, அதுக்கான பலன் ஆண்டவர் தரப்போறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் நிறைய செஞ்சேன், ஒரு நாள் சொல்ல முடியாது. செய்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், செய்தவர்களுக்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாரும் இணைந்து நிற்கும் போது இன்னும் தேவராஜ்யத்தை நாம் கட்டுவதற்கு உதவியாயிருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. செய்தவர்களுக்கும் பலனை தருவார், செய்து வருகிறவர்களுக்கும் பலனை தருவார். ஆமென். சில நேரம் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கை தான் சர்ச்சில் பெருசாக நினைப்போம். ஃபிசிக்கல் ஒர்க், ஆலயத்தை பெருக்கிறது, அங்கேருந்து இங்கே தூக்கி மண்வெட்டி எடுத்து புல்லை பிடுங்கிறது, இதெல்லாம் ஊழியம்தான். அதே நேரத்தில் சில நேரங்கள் ஜெபம் நடத்துறது, ஆராதனை நடத்துறது, சங்கீதம் வாசிக்கிறது, வீட்டு கூட்டம் நடத்துறது, கேர்சல் நடத்துறது, சண்டே ஸ்கூல் நடத்துறது, இதுவும் ஊழியம்தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் ஃபிசிக்கல் ஒர்க் செஞ்சவங்க இந்த ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் என்ன ஊழியம்? அப்படி இல்லை. பலிபடத்திலேருந்து செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஊழியம். எல்லா ஊழியங்களை விட பலிபடத்தில் இருக்கிற கஷ்டம். ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது, கேர்சல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். அதை செய்யும்போது தான் தெரியும். ஆகவே ஒருவரும் பிறருடைய ஊழியங்களை நாம் அற்பமாய் நினைக்கக்கூடாது. இந்த சபையில் ஒவ்வொருவரும் செய்கிற ஊழியங்களை அங்கீகரிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஃபிசிக்கல் ஒர்க், விவசாயம் பண்ணுறாங்க, நிறையா இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆஃபீஸில் அவர் மென்டல் ஒர்க் தான், உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறாரு, மைண்டு தான் வேலை செய்யுது. ஆனால் பிரசங்கம் ஜெபம்னு வரும்போது ஃபிசிக்கல் ஒர்க்கும் இருக்கும், மென்டல் ஒர்க்கும் இருக்கும். 8 மணி நேரம் உலகத்தில் ஃபிசிக்கல் ஒர்க் செய்கிறவர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சமமா? 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது உலகத்தில் 8 மணி நேரம் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு சமமா? அப்போ எவ்வளோ கஷ்டம்னு யோசித்து பாருங்கள். நம்ம அப்படி தான் கம்பேர் பண்ணுவோம். சபையில் இவர் எவ்வளோ மண்வெட்டி பிடிச்சி வேலை பார்க்குறார், இவ்வளோ கடினமாக சாந்து மண்ணெல்லாம் தூக்குற, இதுவும் ஒரு ஊழியம்தான். அதே நேரத்தில் ஆண்டவருக்காக கூட்டங்களை நடத்துறது, கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறது, இதுவும் மிகப்பெரிய ஊழியம். இதுதான் பெருசு, அதுதான் குறைஞ்சேன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளை கர்த்தர் அங்கீகரிக்கன்னா பிறர் இந்த சபையில் செய்கிற ஊழியங்களை நாம் அங்கீகரிக்கிறவர்களாக மாற. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஒரே விதமான வேலையை செய்ய முடியாது. நாங்கள்லாம் மண்வெட்டி பிடிச்சி வேலை செஞ்சோம், இப்போ யாருமே மண்வெட்டி பிடிக்கலை. ஒரு நாள் நம்ம சொல்ல, இப்போ மண்வெட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப இல்லை. அந்த நாட்களில் ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த நாட்களில் ஏகப்பட்ட ஒர்க்கு நடந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் ஆயத்தமாக இருக்குது. இப்போ தேவை ஆத்துமாக்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ வர்ற எல்லாரையும் மண்வெட்டி பிடிக்க விட்டால் சர்ச்சில் ஒருத்தர் இருக்க முடியாது. ஆகவே எல்லாம் ஊழியம்தான். இது தான் ஊழியம். எல்லாரும் மண்வெட்டி பிடிச்சி தான் வரணும்னு அவசியம் இல்லை. மண்வெட்டி பிடிச்சி எவ்வளோ வேலைகளை நானும் செய்திருக்கிறேன். ஆனால் இப்படி தான் வரணும்னு நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அளித்த கிருபையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவார். பூரா அந்த வேலையை பார்த்தா இந்த ஊழியம் ஒன்றும் நடக்காது. வீட்டுக்கூட்டம் நடத்த முடியாது, கேர்சல் நடத்த முடியாது, சண்டே ஸ்கூல் நடத்த முடியாது. இப்போ நமக்கு பிரதான தேவை சபை வளர்ச்சி, ஆத்துமாக்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா?
சிலர் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் செய்ய முடியும். அவங்களால ஒரு கூட்டத்தை நடத்த முடியாது. அப்போ அவர்களுக்கு அந்த ஊழியம், யார் யாருக்கு எதை கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை கொடுக்கறது தான் பாஸ்டருடைய வேலை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒரே வேலையை கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். படித்தவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கும். அந்த கிருபையை அறிந்து செய்ய வைக்கிறது தான் சபையின் பிரதான நோக்கம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, எங்கள் கிரியைகளை நீர் அங்கீகரிக்க நாங்கள் பிறருடைய கிரியைகளை அங்கீகரிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக. ஆண்டவர் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், தம்மை அறியாதவர்களுக்கு ரட்சிக்கப்படாத ஒரு ஜனம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், சுவிசேஷத்தை அறியாதவர்கள், அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு யார் போறா? இன்றைக்கு பாவத்தில் மரிக்கிற துன்மார்க்கர், கர்த்தரை அறிந்து அவரை விட்டு விலகி மரிக்கிற துன்மார்க்கர், கடைசியில அவருடைய வருகையில கைவிடப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். 3 விதமா தெளிவா பிரித்து சொல்றேன். ஒன்று, பாவத்தில் மரித்த பாவிகள், ஆண்டவரை இந்த உலகத்துல விசுவாசிக்காம அறியாம. 2வது ஒரு கூட்டம் அறிந்தாங்க, ஆனா ஆண்டவரை விட்டு விலகிட்டாங்க. மரணம் வரும்போது இயேசுவோடு இல்லை, மரணம் வரும்போது ஆண்டவருக்குள்ள இல்லை. அதனால அவங்களுக்கு அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. 3வது, வருகையில கைவிடப்பட்டவர்கள். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல தான் பாவிகள் உயிரோட எழும்பி வர்றாங்க. ரகசிய வருகையில முதலாவது மரித்த பரிசுத்தவான்கள்லாம் வந்துருவாங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நாமும் உயிரோட இருக்கும்போது நம்மளும் மறுரூபமாகி தேவராஜ்யம் மத்திய ஆகாயத்துக்கு போவோம். 7 வருஷம் அங்க கிரியைகளுக்கு ஏற்ற பலன். மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு நியாயாசனத்தில் வைத்து பலனை ஆண்டவர் தருகிறார். கைவிடப்பட்டவர்களுக்கு, ஆண்டவரை அறியாத பாவிகளுக்கு, அறிந்தும் அவரை விட்டு விலகினவர்களுக்கு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற சமுத்திரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. தண்ணீர் உள்ள மரித்தோரை ரட்சிக்கப்படாம கடல் பிரயாணத்தில் செத்திருப்பாங்க. டைட்டானிக் கப்பல் மூழ்கியது. ரட்சிக்கப்பட்டவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம். ரட்சிக்கப்படாம இப்படி செத்திருந்தா எங்க வரணும்? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல வந்து இந்த கப்பல்ல டிராவல் பண்ணவங்களும் வருவாங்க. அன்னைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். சமுத்திரம் ஒப்புவிக்கும், எப்பா எங்க கடல்ல தான் விழுந்து இவன் செத்தான் அப்படின்னு அவங்கள திருப்பி கொண்டு ஒப்புவிக்குது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோர் பாதாளத்தில் இருக்காங்க பாருங்க. இன்னைக்கு மரித்த துன்மார்க்கர்லாம் பாதாளத்தில் இருக்கிறாங்க. அவங்க இன்னும் நரகத்துக்கு போகல. 7 வருஷம் மத்திய ஆகாயத்திலிருந்து இந்த பூமிக்கு இயேசுவோடு நாம் வரும்போது ஒலிவ மலையில வந்து நிற்கும் போதுதான் பகிரங்க வருகை. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். அதுக்கப்புறம் இந்த பூமியை ஆண்டவர் சரி பண்ணுவார். பிசாசையும் அவனுடைய கூட்டத்தையும் 1000 வருஷம் பாதாளத்தில் சங்கிலியில் அடைச்சி வைப்பார். 1000 வருஷம் இந்த பூமியை நம்ம அரசாட்சி செய்வோம். 1000 வருஷம் முடியும் போது சாத்தான மறுபடியும் ஆண்டவர் திறந்து விடுறார். கடைசி யுத்தத்தில் கர்த்தர் சாத்தானை ஜெயித்து அவனை நரகத்துக்கு அனுப்பிட்டு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருகிறது. அங்கே நாம் சந்தோஷமா தைரியமா அவரோட கூட நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்க போகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இங்கேயே கர்த்தர் நம்மை நியாயம் தீர்த்து சரி செய்வது எதற்காகவென்றால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் நாமும் இயேசுவோடு நின்று நியாயம் தீர்க்கிறவர்களாக அன்றைக்கு நம்மை கர்த்தர் மாற்றுவதற்காக. சீசல்ல பார்த்து சொன்னார், நீங்கள் 12 பேரும் என்னோடு கூட அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து நியாயம் தீர்ப்பீர்கள். இந்த பூமியில நியாயம் தீர்க்கிறது நம்முடைய வேலை இல்லை, கர்த்தருடைய வேலை. ஆனா கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புல நம்ம எல்லாரும் அவரோட கூட இருந்து நியாயம் தீர்ப்போம். 14ஆம் வசனம், மரணமும் பாதாளம் அக்கினி கடல்லே தள்ளப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதாளத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் நியாய தீர்ப்புக்குள்ள போய் நித்திய நரகத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. 15ஆம் வசனம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன்
எழுதப்படாதவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். கடைசி நித்திய நரகம். இப்போ நரகத்துக்கு யாருமே போகலை. அந்த இடம் இப்போ எம்டியாக இருக்கு. கடைசியில் தான் அது ஓப்பன் ஆக போகுது. பரலோகம் இப்போ ஆயத்தமாயிட்டு இருக்கு. கடைசியில் தான் உள்ளே போகிறோம். நியாயம் தீர்த்து நித்திய நரகத்துக்கு தள்ளுக்கு அப்புறம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் எல்லாம் இந்த பழைய உலகத்தை பூமியெல்லாம் ஆண்டவர் அழித்து அக்கினிக்கு இரையாக்கி நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோகம் நித்திய வீடு மேலேருந்து கீழே வரப்போகுது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு பலனை கொடுத்து கண்ணீரெல்லாம் தொடச்சி திரும்ப பூமி கொண்டு வந்து பாரு என்ன ஆராதிச்ச பிள்ளைகளை பாருன்னு உலகத்தில் கைவிடப்பட்டவங்க முன்னால் நம்மளை கம்பீரமாக நிற்க வச்சு இந்த சபைன்னு ஓடின ஆட்களை பாருங்க. சர்ச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆராதனை உயிர் போனாலும் சர்ச்சில் போட்டுன்னு வந்து கிடக்குறாங்க பாருங்க. இவர்களை ஆண்டவர் நம்மை அன்றைக்கு உலகத்திற்கு முன்பாக கம்பீரமாய் நிற்க வைத்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய போறோங்க பூமியை. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நமக்கானதா இருக்கக்கூடாது. ஆண்டவரே நியாயாசனத்தில் இருக்க கிருபை தாரோம். எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று